Hey guys, welcome back to my channel. I'm Ashok Kumar. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா த ரெஃப்யூஜி ஒரு அகதியோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா K.A. அப்பாஸ். ப்ரீஃபாக இவரோட பேரை சொல்லணும்னா குவாஜா அகமது அப்பாஸ் அப்படின்ற பேர் தான். ஸோ இவர் வந்து வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1914 1914 பிறந்திருக்காரு அண்ட் 1987 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவர் ஒரு எப்படி சொல்கிறேன்னா பெரிய நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்டு என்ன சொல்லலாம் பயோகிராஃபி நிறைய ஆர்டிகல்ஸ் ஜேர்னல் அதாவது பத்திரிகைகளுக்கு நிறைய எழுதியிருக்காரு. அண்டு நிறைய பயோகிராஃபிலாம் எழுதியிருக்காரு, சுயசரிதையெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு, மற்றவங்களோட சுயசரிதையெல்லாம் அண்ட் இந்த மாதிரி நிறையவே பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் எழுதுனதுலேயே முக்கியமான படைப்புகள் அப்படி எது ஃபேமஸ் ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லனா இன்குலாப், ரெண்டாவது வந்து ரைஸ் அண்ட் அதர் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு படைப்பு வந்து ஃபேமஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து பயோகிராஃபின்னு சொன்னால இவர் வந்து நம்ம இந்திரா காந்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட பயோகிராஃபியும் எழுதியிருக்காரு. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஜ் அண்ட் அதர் ஸ்டோர்ஸ் அப்படின்ற புக் தான். இது வந்து இந்திரா காந்தி பற்றின புக்கு, இது சுயசரிதை. அண்ட் இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். ஸோ இந்த ரெஃப்யூஜின்ற கதையில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது பாதிக்கப்பட்ட ஒரு வயதான பெண்மணியை பற்றின ஒரு கதை தான். அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. அண்ட் நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிகளே போகலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ராவல்பிண்டி அப்படின்ற ஒரு இடம் வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் கூட இருக்குது. பட் ஆனால் அது பிரிவினைக்கு முன்னாடி இந்தியா கூட தான் இருந்து. ஸோ அங்கேயும் நிறைய இந்துக்கள், சீக்கியர்கள், முஸ்லீம்கள்லாம் வசிச்சு தான் இருந்தாங்க. ஸோ ராவல்பிண்டியில் வந்து ஒரு சீக்கிய பெண்மணி, வயசான ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து மாஞ்சி. ஸோ மாஞ்சி வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னால் கைண்ட் ஹார்ட்டட் உமன். அதாவது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா ஜீவனுமே, ஒரு சின்ன சின்ன எறும்பு கொண்டு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், அப்படி எல்லாத்தையுமே நேசிக்கிற ஒரு பெண்மணி. ஸோ நான் சொல்ல பற்றி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆனால் நம்ம யாருமே அப்படி இல்லை இன்றைக்கி, அது வேறு விஷயம். அண்ட் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க அவங்க. ஸோ எல்லாருக்கூடையுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குது. அண்டு அந்த ஹவுஸில் வந்து நிறைய இடத்த வந்து ஷாப்ஸ் மற்றவங்க கடைக்கு வாடகைக்கு விட்டு இருக்காங்க. அண்டு அவங்க பால் பண்ணை அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பால் வந்து மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணது அண்டு பட்டர் மில்க்கு அண்டு ஏகப்பட்டது வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃப்ரீயாக கூட சில டைமில் தருவாங்க. அண்டு கூடவே வந்து எப்படி சொல்கிறது, ஏகப்பட்டது அவங்க பற்றி இன்னும் சொல்லலாம். அதாவது கைண்ட் ஹார்ட்டட் உமன்ட்டு இதில் சின்னதாக நான் சொல்லிட்டேன். ஆனால் அதை பற்றி கதையில் நீங்கள் மேற்கொண்டு படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ மதத்தை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க, பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த கதையில் வந்து இதான் இவங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ கதையில் இவங்களுக்கு என்ன நடந்தது, ஆக்சுவலாக அந்த ராவல்பிண்டியில் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது அவங்க வந்து என்ன யோசிச்சாங்க, எதுவாக இருந்தால் என்ன, இந்தியா வந்தால் பாகிஸ்தான் இருந்தால் என்ன, பேர் தான் மாறுது, பட் ஆனால் மக்கள் ஒன்று தானே, நம்ம மக்களோட மனசு வந்து என்றைக்குமே ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ராவல்பிண்டியை தாண்டி அந்த ஊரை தாண்டி வேறு எதையுமே பார்த்ததில்லை. அதனால் ஸோ அங்கே இருக்கிற மக்களே பார்த்து பழகி அவங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்கவே இவங்க வந்து ஓகே எல்லாம் நல்ல இடம் தான் அப்படின்னு நினச்சிக்கினாங்க. இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரி தான் நிறைய நினச்சிருக்கோம். நம்ம ஊர்லேயே சுற்றிக்கின்னு நம்ம ஊரில் இருக்க மக்களையே பார்த்துன்னு இதுதான் உலகம்னு நினச்சிருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறத விட இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு வந்து நம்ம வெளியே போகும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து இவங்க அதர் சைடு ராவல்பிண்டியோட அவுட்டர் மோஸ்ட் ஏரியாவில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்க்குறாங்க டாங்கவாலா. ஆக்சுவலாக டாங்கவாலா மீன்ஸ் இந்த குதிரை வண்டி அந்த மாதிரி வச்சுங்களேன். ஸோ அந்த குதிரை வண்டியில் வந்து ஒரு ஹிந்து ஆள் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு முஸ்லீம் கும்பல் வந்து வழிமறைச்சி வந்து அவர் வந்து வெட்டி அந்த குதிரையும் சேர்த்து கொண்டு வர்றாங்க, அவரையும் கொண்டு வர்றாங்க, மரண அடி அடித்து அவரை அடித்தே கொள்கிறாங்க. ஸோ இது வந்து மாஞ்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு சீக்கியன். ஸோ இவங்க பார்த்துட்டு உடனே ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரே எந்த மதமாக இருந்தாலும் மனுஷங்க ஒன்று தானே, ஒரே ரத்தம் தானே அப்படின்னு தானே நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி கூட மனுஷங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கின்னு இவங்க வந்து, ஆனால் முஸ்லீம்ஸ் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அதாவது இவங்க பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்ஸே யாரையும் அவங்க இதுக்காக ப்ளேம் பண்ணல. ஸோ அவங்க வந்து மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது, எப்படி இது நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிடுறாங்க அந்த காட்சியை பார்த்த உடனே. அவங்க வந்து அதாவது எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஹார்ட்டட் உமன் அப்படின்றது வந்து இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சம்பவத்தை பார்த்த உடனேயும் மற்றவங்க மேலே எதுவும் குறை சொல்லாமல் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம், நமக்கு இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவல்பிண்டியை விட்டு மும்பைக்கு வராங்க. ஸோ மும்பையில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க சன் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இங்கே இருக்கிற ராவல்பிண்டியில் இருக்கிற சொத்து பத்து இதெல்லாம் விட்டு போய் நீ மும்பையில் போய் வேலை பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அவங்களுமே ராவல்பிண்டியை விட்டு அங்கே இருக்கிற நிலைமையினால் மும்பைக்கு வந்துட்டாங்க, ஒரு அகதி மாதிரி வந்துட்டாங்க.
ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ரூம் தான் அங்கே இருக்குது அவங்களுக்கு வீட்டில். ஸோ ஒரு சின்ன ரூமில், ஆனால் அப்பயும் அந்த சின்ன ரூம்லேயும் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக, அதாவது நமக்கு இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மக்கிட்ட பெரிய ஒரு நிலபலம் சொத்துலாம் இருந்து திடீர்னு நம்ம வந்து அதெல்லாம் இழந்துட்டு ஒரு சின்ன ரூமில் போய் ஒரு வாடகை வீட்டில் இல்லை ஏதோ ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பட் ஆனால் அவங்க வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அப்பயும் சிரிச்சுக்கின்னு வர விருந்தாளிகளை வந்து நல்லா உபசரிச்சுக்கிட்டு, அண்டு அந்த டைமில் வந்து ராவல்பிண்டிலேருந்து சில நல்லவங்களும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்ககிட்டேருந்தும் லெட்டர்ஸ் வரும், அதெல்லாம் படிப்பாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட படித்து காட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்பயும் கூட சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சில டைமில் அவங்களுக்கு கண்ணீர் வரும் அதெல்லாம் நினைக்கும் பார்த்து. சில டைமில் இதெல்லாம் மாறும், எல்லோரும் ஒரு நாள் நல்ல மனுஷங்களாக மாறுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் இந்த கதையில் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கும் பார்த்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அகதிக்கு வந்து மற்றவங்களோட மதத்தை பற்றி எதை பற்றியும் கவலை இல்லை, அவங்க வந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. பட் ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருக்கதோ ஒரு வெறுமை, ஒரு தனிமை, அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறாங்களே தவிர, அவங்க மனசு தேர்த்திக்கிறாங்களே தவிர, இந்த ஊரோ உலகமோ அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தந்துடல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து எவ்வளோ கீழே இடத்துக்கு வந்தாலும் அவங்க வந்து இன்னமும் தன்னோட குணாதிசயத்தை மாற்றிக்கல. நல்லவங்களோட குணாதிசயம் வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்ட்டு இந்த கதையில் நல்லா தெளிவாக சொல்லி K.A. அப்பாஸ் முடிச்சிருப்பார். ஸோ ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. அதை என்னால் முடிஞ்சளவுக்கு அந்த கதையை முடிஞ்சளவுக்கு எதையும் மாற்றாமல் அந்தளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அந்த கதையில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாக்கா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு கீழே கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கதையில் எதனா புரியலனாலும் கீழே கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒரு லெசன்லேருந்து நான் பேசுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய மற்ற வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தேங்க்யூ guys. Have a great day. Have a great time ahead for you. பார்வை உரசாத எல்லைக்குள் நான் இல்லை, பார்வை உரசாமல் என்